Apache persa illa XL 100 persada. Ennanga ninga ithudam periyavanga liuku comfortably irukum so XL 100 perusu. Anna youngster kaga irukura supervandi Apache tan perusu. XL 100 dan perusu. Apache dan perusu. XL 100 dan Apache dan perusu. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. ஸ்ரீராம் மோட்டார்ஸ்ல இருந்து அரவிந்த் பாபு. சாத்தூர் ஸ்ரீராம் மோட்டார்ஸ்ல இருந்து பாண்டி. சீனியர் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் அங்க வர்க் பண்றேன். ரொம்ப உக்கிரமா இருப்பேன். TVS Apache RTR 164V பத்தி பார்க்க போறோம். வண்டியோட சர்வீஸ், அதுக்கப்புறம் வண்டியோட மெயின்டெனன்ஸ், யாருக்கு சூட் ஆகும் அதை பத்தி பாத்துறோம். நம்ம TVS மோப்பட்ல 4 வேரியன்ட் வரும். XL கம்போர்ட் 1, XL 100 ஹிக்ஸாட் 1, XL 100 ஐடெச் 1, XL 100 வினர் எடிஷன் 1. ஃபார்வர்ட் பண்றா. க்ளோஸ் பால். எப்படி ராஜா பகவத் மாதிரி இருக்கா? நீங்க பார்க்க போற வேரியன்ட் XL 100 வினர் எடிஷன். இந்த வண்டியோட சர்வீஸை பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வண்டி நீங்க எடுத்து ஒரு 750 கிலோமீட்டர்ல ஃபர்ஸ்ட் சர்வீஸ் கொண்டு வருவாங்க. அது ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம இன்ஜின் அசம்பிள் பண்ணி நம்ம வண்டியா கொண்டு வரும்போது அதுல வந்து கம்பெனில இருந்து ஆயில் ஊத்திடுவாங்க. நம்ம ஆயில் ஊத்தி விட்டாலும் ஏன் நம்ம வந்து 750 கிலோமீட்டர்ல ஃபர்ஸ்ட் சர்வீஸ் பண்ண சொல்றாங்க அப்படின்னா, இன்ஜின்ல இருக்கிற அந்த டஸ்ட் இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் சர்வீஸ் நம்ம ஆயில் வந்து ட்ரெயின் பண்ணும்போது எல்லாமே கீழே இறங்கிடும். ஏன்னா புது வண்டியிலே எப்போ டஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். மெட்டல் வந்து எல்லாமே புதுசு, அதுல போடும்போது கண்டிப்பா 1-2 டஸ்ட் அண்ட் ஷார்பேஜ் இந்த மாதிரி கொஞ்சம் இருக்கும். அது வந்து ஆயில் நம்ம வந்து ட்ரெயின் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல கண்டிப்பா வெளியே வந்துடும். அதனால தான் நம்ம கம்பெனி மட்டும் இல்ல, எல்லா கம்பெனிலையுமே வந்து 750 கிலோமீட்டர்ல ஃபர்ஸ்ட் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வேற எதுவும் ரீசன் கிடையாது. 3 வேரியன்ட் டிஃபரெண்டா இருக்கும். கண்ணாடி, பம்பர், கார்டு எல்லாமே உங்களுக்கு சில்வர் கோட்டிங் தான் வரும். அதே மாதிரி 3 வேரியன்ட்ல கம்போர்ட் வேரியன்ட்லயும் இந்த வினர் வேரியன்ட்ல மொபைல் ஹோல்டர் இருக்கும். ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஹாலஜன் ஹெட் லாம்ப் இருக்கும். இது நல்ல விசிபிலிட்டியா இருக்கும். DRL இருக்கும். டெய்லி ரன்னிங் லைட் இருப்பாங்க. ஆயில் வந்து சிந்தட்டிக் ஆயில் தான் ஊற்றணும். Apache 164V வந்து எவ்வளோனா 1200 ml. 1200 ml வந்து நம்ம ஆயில் மாற்றும் போது ஆயில் ஃபில்டரும் சேர்ந்து மாற்றிடணும். 5000 5500 கிலோமீட்டர் ஒரு தடவை ஆயில் மாற்றணும். ஆயில் மாற்றும் போது ஆயில் ஃபில்டர் மாற்றுறது கம்பல்சரி பண்ணால் நம்ம வண்டியோட லைஃப் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் எப்பயும் போல பிளக்கு, ஏர் ஃபில்டர் 12000 கிலோமீட்டர் ஒரு டைம் மாற்றணும். கண்டிப்பாக மாற்றணும். அப்படி நம்ம மாற்றினோம்னா வண்டியோட மைலேஜ் வந்து நல்லா கிடைக்கும், வண்டியோட பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் எப்படி நம்ம வண்டி எடுத்தோமோ அது போலயே அதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்கும். 12000 கிலோமீட்டர் ஒரு தடவை பிளக், ஏர் ஃபில்டர் கண்டிப்பாக மாற்றுறது நல்லது. ஃபோர்க் வந்து ஹைட்ராலிக் ஃபோர்க் தான் ஃப்ரண்ட்ல. முன்னாடி டயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீப்புல டயர் தான். டேங்கோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 4 லிட்டர். லோ ஃபீல் இண்டிகேட்டர் இருக்கு, லோ பேட்டரி இண்டிகேட்டர் இருக்கு, மால் ஃபங்க்ஷன் லைட் இருக்கு, லோ ஃபீம் ஹை ஃபீம் இருக்கு, இண்டிகேட்டர் சுவிட்ச் இருக்கு. இந்த மால் ஃபங்க்ஷன் லைட் ரன்னிங்ல இருக்கும்போது உங்களுக்கு ஏதாவது லைட் ரேஞ்சா கமெண்ட் இருக்குன்னு அர்த்தம். டிஸ்க் பேட் மேக்ஸிமம் நம்ம டிஸ்க் பேடுக்கு வந்து எந்த கம்பெனிலையுமே வந்து இவ்வளவு கிலோமீட்டர் ஓடும் அப்படின்றத வந்து சொல்ல மாட்டாங்க. இன்க்ளூடிங் TVSமே கொண்டு சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? நம்ம டிஸ்க் பேட் வந்து நம்மளோட யூசேஜை பொறுத்து. ஏன்னா நம்ம ஒருத்தவங்க வந்து லாங் போவாங்க, சில பேர் வந்து பக்கத்துலேயே ஓட்டுவாங்க, மெயின்லேயே போவாங்க. இப்போ எங்கள் ஏரியா சைட்லாம் ரோடு ரொம்ப மோசமாக இருக்கும். போஸ்ட் ஆஃபீஸ் போன போடு. போஸ்ட் ஆஃபீஸ்ல EB ஆஃபீஸ்ல நான்லாம் Apache வந்து ஓட்டிட்டு இருந்தேன். எனக்கு தெரிஞ்சு 5000 கிலோமீட்டர் கூட எனக்குலாம் வந்து இந்த டிஸ்க் பேட் வந்து வராது. அந்த அளவுக்கு நம்ம ஏன்னா பிரேக் நான் அடிக்கடி அப்ளை பண்றதுனால எனக்கு வந்து அது வந்து தேஞ்சு போறதுக்கு வந்து இது இருக்கு. அவர் ரைட் சைடு பாத்தீங்கன்னா இன்ஜின் வழியா ஆன் சுவிட்ச் இருக்கு, கில் சுவிட்ச் இருக்கு, ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்க லெட் பேஸ் சைக்கிள் வந்து ஒரு பேனல் வந்து கார் டேஷ்பேக் வர பேனல் மாதிரி ஒயிட் கலர்ல இருக்கும். செயின்ஸ் பிராக்கெட் அதுக்கும் இந்த கம்பெனிலையுமே வந்து ரெக்கமெண்டேஷன் வந்து கிடையாது இவ்வளவு கிலோமீட்டர் ஓடும் அப்படின்றது வந்து. இப்போ வேலைக்கு போறவங்க அப்படின்னா சண்டே அப்படின்னா அவங்களுக்கு வந்து லீவ் இருக்கும். நீங்களே சின்ன பல் கவரை கலட்டுறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. கலட்டி அந்த 8ஆம் நம்பர் போல்ட் போட்டிருப்பாங்க. செயின் கிளீனர் ஃபர்ஸ்ட் அடிக்கணும். துணியோ வாட்டரோ வச்சு நல்லா கிளீன் பண்ணிட்டு செயின் ஸ்ப்ரே வந்து ஒரு 10 ml அடிக்கிறீங்கன்னா செயின் கிளீனர் வந்து ஒரு 3 மடங்கு நீங்க அடிக்கணும். அடிச்சு அதை வந்து கிளீன் பண்ணிடணும், ஊற வச்சிடணும். ஊற வச்சு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நீங்க வந்து நல்லா தொடச்சிங்கன்னா நல்லா வடிஞ்சிடும் அந்த டஸ்ட்லாம். அதுக்கப்புறம் அந்த ப்ரெஸ்ஸை வச்சு நல்லா கிளீன் பண்ணிட்டீங்கன்னா செயின் உங்களுக்கு வந்து சூப்பராகிடும். அதுக்கப்புறம் செயின் ஸ்ப்ரே ஒரு மடங்கு அடிச்சிட்டிங்கன்னா செயின் சவுண்ட் உங்களுக்கு வண்டி ஓட்டுறதுக்கு அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். வண்டி ஓட்டுறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வீக்லி ஒன்ஸோ இல்லை 500 கிலோமீட்டருக்கு ஒன் டைமோ செயின் வந்து எனக்கு க்ளீன் பண்ண சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு 18000 கிலோமீட்டர் ஓடுமா அப்படின்றது வந்து நீங்கள் வந்து 20000 22,000 கிலோமீட்டர் கூட ஓட்டலாம். செயின் ஸ்ப்ரே அமௌண்ட் வந்து 100 ரூபாயிலிருந்து கிடைக்குது. TVS தான் நான் வந்து க்ளீன் பண்ண யூஸ் பண்ணணும்னு நான் சொல்லலை. மோட்டோவோ ஏதோ ஒரு பிராண்டு என்ன மனுஷன் செயின் ஸ்ப்ரே ஏதோ ஒன்று நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுங்க, அதனால தப்பே கிடையாது. இது 2 கலர் வரும், மெட்டாலிக் ப்ளூ ஒன்று வரும், மேட் ஃபினிஷ் ப்ரௌன் கலர் வரும். இந்த லேயரை பார்த்தீங்கன்னா ஃபியூயல் டோன் லேயர், இது நல்லா ஸ்டைலிஷாக இருக்கும். இந்த வண்டியை யார் வாங்கலாம் இதெல்லாம் வந்து யாருமே சொல்ல மாட்டாங்க. நமக்கு தேவை வண்டி விற்றா போதும், அவ்வளோதான். சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா மேக்ஸிமம் ஒரு 25 to 30 இல்லை 35 இந்த மாதிரி இந்த வண்டி நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணீங்கன்னா வண்டியோட வந்து இந்த கம்ஃபர்டபுள் நல்லா இருக்கும். நீங்களும் அதை வந்து இந்த விரும்பி ஓட்டுவீங்க. அதுக்காண்டி 40 வயசு 45 வயசுக்காரங்க வண்டி எடுக்கக்கூடாதா அப்படின்னு நான் சொல்ல வரல. எல்லாருக்குமே வண்டி சூட் ஆகும். ஒரு 25 to 30 இல்லை 35 அப்படி ஒரு பரிசு. அதுக்காண்டி 40 வயசு 45 வயசுக்காரங்க வண்டி எடுக்கக்கூடாதா அப்படின்னு நான் சொல்ல வரல. அப்படி பரட்டி விட்டு சிசி பார்த்தீங்கன்னா 100 cc இன்ஜின் இது, ஏர் கூல்டு இன்ஜின் இது. அதே மாதிரி இன்னொரு டெக்னாலஜி இருக்கு, EDFI இன்ஜின், எக்கோ த்ரஸ்ட் ஃபியூல் இன்ஜெக்டர்.
இதனால ஒரு 50% மோர் மைலேஜ் கிடைக்கும். வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 89 கிலோ வரும். ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம் உங்களுக்கு. மிச்ச வண்டியில் இல்லாத ஃபீச்சர்ஸ் நம்ம கிட்ட என்ன இருக்கு அப்படின்னா 3 மோடு கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட் மோடு, ரெயின் மோடு, அந்த அர்பன் மோடு கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட் மோட்ல வந்து பிரேக் வந்து எஃபெக்டிவ்னஸா இருக்கும். ஒரு 100-110 போறோம் அப்படின்னா பிரேக் பிடிக்கும் போது நம்ம கான்ஃபிடன்ஸ் வரும். மிச்ச வண்டியில் அது வந்து கிடைக்காது. நீதான் புதுசா வேலைக்கு வந்தவன? ஆமாங்க. ஏன்டா கிராஸா போகுது உன் குத்தி? எந்த வீட்ல என்ன பழக்கம் பாக்குறீங்க? என்னோட XL 100 டேய் ஐயா ஓட்டியா ரெயின் மோட்ல வந்து அதை வந்து யூஸ் பண்ணா ரொம்ப பெட்டரா இருக்கும். நம்ம மேக்ஸிமம் கீழே விழுக மாட்டோம், எல்லாமே நல்லா இருக்கும். அர்பன் மோட் நம்ம நார்மலா ஓட்டுறதான், அந்த அளவுக்கு எதுவும் டிஃப்ரெண்ட் இருக்காது. பிரேக்கிங் தான் மாறும். நான் வந்து லாங் ரைட் போவேன், ட்ரெயின்ல நல்லா வண்டி ஓட்டுவேன், அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த வண்டி வாங்கினீங்கன்னா நல்லா இருக்கும். டிஆர்எல் லைட் தான், எல்லாமே எல்இடி தான். நமக்கு வந்து ஹாலஜின் வந்து கிடையாது. ஃப்ரண்ட் ரியரும் டிஸ்க் தான். ஆனா இது வந்து எப்படின்னா சிங்கிள் சேனல் ஏபிஎஸ், டபுள் சேனல் ஏபிஎஸ் கிடையாது. இது உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். என்னடா இந்த வண்டி பாக்குறதுக்கு மாடு மாதிரி இருக்கு, ரொம்ப வெயிட்டா இருக்குமோ அப்படிதான் நீங்க நினைக்க வேணாம். நான் காட்டுற வாட்டத்தை வண்டியில ஏறி உட்காந்துட்டீங்க அப்படின்னா நெஞ்ச நிமித்தி நடக்கணும்னு தோணும். கண்ணுல ஒரு திமிரு. வண்டி வந்து உங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்து மிச்ச வண்டியை கம்பேர் பண்ணும்போது இந்த வண்டி ஏறி உட்காந்தீங்கன்னா லைட் வெயிட்டா இருக்கும். நீங்க வாட்டுக்கு ஃப்ரீயா ஓட்டலாம் வண்டியை, எந்த ப்ராப்ளமுமே வராது. இதை தவிர்த்து மொபைல்ல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. மாதிரி ஒரு வீடியோ போடுறேன். நன்றி.